வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் 2017 பேப்பர் 2ல் மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டியில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஓப்பன் இன்டர்வல் 0,10 ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸுங்கிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாங்க. அதோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது இஃப் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஓப்பன் இன்டர்வல் a, b, then probability density function of f of x is 1 by b minus a, a less than x less than b. இதுதான் probability density function for uniform distribution. ஓகேங்களா? சரி, இதில் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். சரி, இப்போ கிவன் என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸுங்கிறது இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் 0,10ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ இதில் ஏங்கிறது என்னது 0, பிங்கிறது 10. இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by b மைனஸ் ஏன்னு வரணும். தட் இஸ் 1 by 10 மைனஸ் 0ன்னு வந்துடும். இதில் லிமிட் என்னதுன்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ண வரும், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 by 10 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ன்னு மாறிடும். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 10 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ங்கிறது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 வேலையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா இங்கே அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க, லோயர் லிமிட் என்னங்கிறது என்னன்னா 0. ஓகேங்களா? சரி, அப்பர் லிமிட் என்னது 2, லோயர் லிமிட் 0. ஏன் இங்கே லோயர் லிமிட் 0 அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 0லேருந்து 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லோயர் லிமிட்டுங்கிறது 0, அப்பர் லிமிட் 2ங்கிற மென்ஷன் பண்ணதுனால இங்கே அப்பர் லிமிட் 2. அப்போ ஃபார்முலா அப்படி என்ன வரும், கண்டினியூஸ் கேஸுக்கு இன்டெக்ரல் 0 to 2 f of x dxன்னு மாறிடும். இப்போ 0 to 2க்கு ஃபங்க்ஷன் என்ன வரும், 1 by 10 தான் வரும். ஏன்னா 0 to 10க்கே 1 by 10 இருக்கும்போது 0 to 2க்கு என்ன வரும், 1 by 10 தான் வரும். therefore இன்டெக்ரல் 0 to 2 1 by 10 into dxன்னு வந்துடும். இதில் 1 by 10ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இன்டெக்ரல் 0 to 2 dxன்னு மாறிடும். இப்போ இதுக்கு இன்டெக்ரேஷன் பண்ண ஆகும், எக்ஸ்ன்னு வரும். லிமிட் 0 to 2 எழுதிருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் அப்பர் லிமிட் என்னது 2, லோயர் லிமிட் 0. அப்போ என்ன ஆகும், 1 by 10 into 2 minus 0ன்னு வந்துடும். இது சிம்பிளை பண்ணால் 2 by 10ன்னு வரும். இப்போ 2 by 10ங்கிறத சிம்பிளை பண்ணோம்னா 1 by 5ன்னு வரும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2ஓட ஆன்சர் என்னதுன்னா 1 by 5. அது ஆப்ஷன் 3ல இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.